எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம ஈரோடு அம்மாச்சி சமையல் கிச்சன்ல இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராகி மாவு வச்சுட்டு இன்னைக்கு ஒரு புட்டு செய்யலாம். இந்த புட்டு நம்ம சூப்பரா நம்ம பாரம்பரிய முறையில நம்ம நல்லா வேக வச்சு நல்லா ஒரு கொலா புட்டு ஒன்று செய்யலாம். இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சமையல் குறிப்புகள்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. நான் இது மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுருக்கேன் ராகி மாவு. இப்போ இட்லி பானையில் வச்சு ஃபஸ்ட்டு இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, அடியில் இட்லிக்கு எப்படி தண்ணி ஊற்றுவோமோ அந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்குங்க. ஊற்றிட்டு இந்த மாதிரி துணி போட்டுக்குங்க. துணி போட்டுட்டு இதை ஈரம் பண்ணக்கூடாது. இந்த மாவை மட்டும் எடுத்து இதில் போட்டுக்கலாம். பாருங்க, இப்போ இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வைக்கலாம். இது நல்லா வெந்ததுக்கு அப்புறம் உங்ககிட்ட காட்டுறேன். இன்னைக்கு நம்ம ஒரு வித்தியாசமான டேஸ்ட்ல நல்ல ஹெல்த்தியா நல்ல அயன் கண்டென்ட் இருக்க மாதிரி ஒரு சூப்பரான ஒரு சைட் டிஷ் ஒன்று செஞ்சு வச்சுக்கலாம். அதுக்கு என்னென்ன வேணும், எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், டேட்ஸ் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கலாம். உள்ளே இருக்க கொட்டையெல்லாம் எடுத்துருங்க. எடுத்துட்டு பல்ஸில் போட்டிங்கன்னு வைங்க, நல்லா துருவிட்டு நான் காட்டுறேன். மிக்ஸியில் போட்டு நல்லா துருவிட்டேன். இந்த அளவுக்கு இருக்குது. இப்போ இதை வச்சுட்டு எப்படி நம்ம பஞ்சாமிர்தம் செஞ்சு கொலா புட்டுக்கு செய்யலான்னு பார்ப்போம். மஞ்சள் வாழைப்பழம்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லைன்னா பூவம்பழம். உங்களுக்கு எந்த வாழைப்பழம் கிடைக்குதோ நீங்கள் அதை போட்டுக்குங்க. ஆனால் இதை போட்டால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்குங்க. பாருங்கள், இதை கையிலேயே பிசைஞ்சு விட்டுக்கலாம். நம்ம இப்போ நம்ம என்ன பண்ணலாம், திருவி வச்சுருக்க பேரிச்சம்பழத்தையும் இதில் போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் போட்டுக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நாட்டு சர்க்கரை போட்டுக்கணும். நீங்கள் சுகர் பேஷண்ட்டாக இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், நாட்டு சர்க்கரையை மட்டும் அவாய்ட் பண்ணிடுங்க. நீங்கள் இதில் 1 ஸ்பூன் நெய்யும் வாழைப்பழம் டேட்ஸ் மட்டும் போட்டுக்கோங்க. தேங்காய் போட்டு நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இது கொலா புட்டுக்கு செஞ்சு சாப்பிட்றதுக்கு சைட் டிஷ்ஷாக தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ கொலா புட்டு எப்படி ரெடி பண்ணலான்னு பார்ப்போம். இதை மூடி வச்சிடலாம். பாருங்கள், மாவு நல்லா வெந்துருச்சு, நல்லா சூடாயிடுச்சு. பாருங்கள், இந்த மாதிரி ஆவி வந்துருச்சுனாவே இந்த இடம் ஃபுல்லாகவே நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இந்த மாதிரி தேய்ச்சி விட்டிங்கன்னா இதில் இருக்க மாவுமே விழுந்துடும் எல்லாம். இந்த மாதிரி கட்டி கட்டியாக இருக்குது இல்லைங்களா, இது ஆறுனதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, நல்லா உடச்சி விட்டிங்கன்னா நல்லா உடஞ்சிரும். அதுக்கப்புறம் ஜல்லடையில் வச்சு நம்ம ஜலிச்சுக்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் உங்ககிட்ட காட்டுறேன் நான். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதை ஒரு ஜல்லடையில் போட்டு நல்லா ஜலிச்சுக்கலாம். அப்போ நமக்கு கட்டிலாம் எதுவுமே இருக்காது. இந்த மாதிரி கட்டி இருக்கிறதெல்லாம் என்ன பண்ணுங்கள், இதில் இப்படி தேய்ச்சி விட்டிங்கன்னா எல்லாமே உங்களுக்கு தூளாயிரும். இந்த கப்பியெல்லாம் கீழே போட்டுடலாம். இப்போ இந்த மாவை என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லா மாவுமே நம்ம ஒரே நாளில் செய்ய மாட்டோம். உங்களுக்கு எந்த அளவுக்கு மாவு வேணுமோ அதை எடுத்து நம்ம செஞ்சுக்கலாம். பாருங்கள், இதை நல்லா ஜலிச்சிட்டோம். நம்ம நல்லா தூளாக நல்லா ஆயிடுச்சு. இந்த மாவு ஒரு தட்டில் கொட்டி கொஞ்சம் நேரம் வெயிலில் ஒரு 20 இப்போ நல்லா வெயில் அடிக்கிறதுனால ஒரு 20 நிமிஷம் நீங்கள் வெயிலில் வச்சிங்கன்னா நல்லா காஞ்சிரும். இந்த ஈரப்பதம் காஞ்சிரும். அதுக்காக நான் வெயிலில் வைக்க சொல்லியிருக்கேன். நீங்கள் ஒரு டப்பாவில் போட்டு நீங்கள் எடுத்து வச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு 3 மாதம் வரைக்கும், 2 மாதத்துலேருந்து 3 மாதம் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. எவ்வளோனா நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கனாலும் டப்பாவில் போட்டு வச்சிடலாம். அப்படியே உங்களுக்கு பயமாக இருந்ததுன்னா டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். வெளியில் வச்சாலும் ஒன்றும் ஆகாது. இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு மட்டும் மாவு எடுத்துக்கலாம். மாவு எடுத்து இப்போ புட்டு எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். ராகி புட்டு எப்படி செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி மண் சட்டியிலேயே உங்களுக்கு கொலா புட்டு செய்கிறது நான் கேரளாவிலேருந்து வாங்கிட்டு வந்தேன். இப்போ இதில் நான் உங்களுக்கு ஒரு கொலா புட்டு செஞ்சு காட்ட போகிறேன். ராகியில் இந்த மாதிரி இட்லி பானையில் நம்ம தட்டு வச்சுட்டு துணி போட்டு நம்ம புட்டு ரொம்ப அருமையாக செஞ்சிடலாம். அந்த புட்டு எப்படி செய்வோம்னு பார்ப்போம். இந்த மண் சட்டியில் இந்த பாத்திரம் இருக்குது இல்லைங்களா, அதில் இந்த பாதி அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றுங்க. ரொம்ப ஊற்றுனீங்கன்னா மாவு வச்சு வேகும் போது பொங்கி வரும். உங்களுக்கு தண்ணி காஞ்சிக்கிட்டு இருக்கட்டும். இப்போ அதுக்குள்ளே இந்த மாவில் நம்ம ரெடி பண்ணிடலாம்.
இதில் பார்த்தீங்கன்னா இட்லி பானைக்கும் நீங்கள் வந்து நம்ம மாவு வேக வச்ச பாத்திரம் தான் இது. இதுலேயே நான் இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இட்லிக்கு எப்படி தண்ணி ஊற்றி வைப்பீங்களோ அப்படியே ஊற்றி வச்சுக்கோங்க. எல்லாமே கொஞ்சம் ஸ்லோவில் வச்சுருங்க. நம்ம மாவு ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறதுக்குள்ளே இது ரெடி ஆயிரும். இப்போ நம்ம கொலா புட்டு செய்யறதுக்கு மாவு ரெடி பண்ணியாச்சு. கொஞ்சமாக உங்களுக்கு உப்பு கொஞ்சம் தூவி விட்டுக்குங்க. தூவி விட்டு நல்லா பெரட்டி விட்டுக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா வெதுன்னு தண்ணி நல்லா கை பொறுக்கிற அளவுக்கு இருக்குது. இந்த அளவுக்கு தண்ணியை நீங்கள் வச்சுக்கோங்க. வச்சுட்டு தண்ணியை வந்து இந்த மாதிரி தொளிச்சு நீங்கள் பிணையணும். கட்டி இல்லாமல் இந்த மாதிரி பிணைஞ்சிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். தண்ணி தெளித்து நல்லாவே பிணைஞ்சிக்கலாம். தூளாக மாவு வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு. நல்லா மெத்துன்னு இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி பிடிச்சிங்கன்னா நல்லா உங்களுக்கு கொல்கட்டை பதத்துக்கு வரணும். அப்புறம் உடச்சி விட்டிங்கன்னா இந்த மாதிரி தூளாக ஆகணும். நல்ல ஈரப்பதம் இருக்குது பாருங்கள். இப்படி அமைக்க வச்சிங்கனாலே உங்களுக்கு தெரியும். நல்லா உங்களுக்கு மாவு வந்து நல்லா சாஃப்டாக வந்துருச்சு. 2 நிமிஷத்துக்கு மாவை வந்து இந்த மாதிரி அழுத்தி வச்சுருங்க. அழுத்தி வச்சு கொஞ்சம் மூடி வச்சிட்டிங்கன்னா இந்த ஈரப்பதம் எல்லா பக்கமும் நல்லா சாஃப்டாக நல்லா பிடிச்சிக்கும். நான் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு முறையில் உங்களுக்கு வந்து நான் என்னோட புட்டு ஒன்று செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கு பாருங்கள், கொஞ்சமாக கேரட் எடுத்துக்கலாம். ஒரு பெரிய கேரட்டாக ஒன்று எடுத்து இதை நல்லா துருவிடுவோம். துருவிட்டு நம்ம கேரட்டுக்கு புட்டில் போட்டு செய்யும் போது ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். பாருங்கள், கேரட் துருவலை இந்த மாதிரி பல்ஸில் போட்டோம்னா நல்லா தேங்காய் துருவல் மாதிரியே நல்லா பூவாக வந்துடும். இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். பூவாக வந்துருச்சு. இது வந்து ரொம்ப நல்லா டேஸ்ட் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். கேரட் வந்து கொஞ்சம் நமக்கு நல்லா இனிப்பு டேஸ்ட்டில் இருக்கும். அப்படிங்கிறதுனால நம்ம இந்த கேரட்டையும் போட்டு நம்ம புட்டில் செஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மாவும் வந்து நல்லா சாஃப்டாக ரொம்ப நல்லா வந்திருக்கு பாருங்கள். பூவாக நல்லா வந்துருச்சு பாருங்கள். உடச்சி விட்டோம்னா நல்லா பூ மாதிரி வந்திருக்கு. அப்படி உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒழுங்காக பூ மாதிரி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இதில் போட்டு நல்லா ஜலிச்சுக்கலாம். பூ மாதிரி நமக்கு வந்து புட்டு மாவு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம தேங்காய் போட்டுக்கலாம். தேங்காய் துருவல் போட்டுக்கலாம். இந்த மாவை இதில் போட்டுக்கலாம். ஒரு கரண்டி ஒன்று எடுத்துக்கலாம். நம்ம இதிலே கொஞ்சமாக தேங்காய் துருவல் கொஞ்சம் போட்டுக்கலாம். நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவு இதையும் நல்லா உதுத்த மாதிரி இப்படி போட்டுக்குங்க. லேசாக இந்த மாதிரி அழுத்தி விட்டுருங்க. ரொம்ப அழுத்த வேண்டாம். இந்த மாதிரி தேங்காய் துருவல் போட்டு மாவு போட்டுக்கலாம். பாருங்க, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ தண்ணி நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த இட்லி தட்டை இதுக்குள்ளே வச்சிடலாம். கொலா புட்டு செய்கிற பாத்திரம், மண்சட்டி பாத்திரம் இருக்கு இல்லைங்களா, இதில் எப்படி செய்யலான்னு பார்ப்போம். தண்ணி இது நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இதுக்கு ஒரு தட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த தட்டை வந்து இதுக்குள்ளே போட்டுடலாம். அடியில் ஒரு தட்டு வச்சுருங்க. தட்டு வச்சுட்டு இதை வச்சுக்கலாம். வச்சுட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு தேங்காய் துருவலை போட்டுக்கலாம். அதில் மாவு வந்து இதுக்குள்ளே போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், உங்களுக்கு எந்த அளவுக்கு தேங்காய் வேணுமோ அதையும் போட்டுக்கலாம். தேங்காய் துருவலையும் அதில் போட்டுக்கலாம். இப்போ இது மூடியும் இதில் மூடிடலாம். இந்த அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிருக்கோம். நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த பாத்திரத்தை இதுக்குள்ளே வச்சிடலாம். இது ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வேகணும். நம்ம நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுருவோம். வச்ச உடனே இதில் என்ன ஆகும், நல்லா புட்டு வந்து நல்லா வெந்துருச்சு அப்படின்னா இந்த ஹோல் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, இந்த ஹோல்லையே நல்லாவே இட்லி பானையில் எப்படி ஆவி வருமோ அந்த அளவுக்கு நல்லா ஆவி வரும். அப்போ நல்லா புட்டு நல்லா வெந்துரும்னு அர்த்தம். இந்த மாதிரி சட்டி வச்சுருக்கும் போது இந்த கேப்லலாம் நமக்கு வந்து ஆவி போகும். அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி நான் துணியை வந்து இந்த மாதிரி கட்டி வச்சுருக்கோம்ல. இப்போ பாருங்கள், இது நல்லா ஆவி வந்து நல்லா ஒரு 20 நிமிஷம் ஆச்சு எனக்கு இது வேகிறதுக்கு. இது மண் சட்டி சூடாகிறதுக்கே நமக்கு 10 நிமிஷம் ஆயிரும். அதுக்கப்புறம் வேகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம், பார்த்தீங்கன்னா ஒரு 20 நிமிஷம் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த புட்டு ரெடி ஆகிறதுக்கு உங்களுக்கு டைம் சரியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து வச்சு பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு.
பாருங்க பின்னாடி பக்கம் வந்து இந்த தட்டு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, தட்டு வந்து லேசாக அப்படியே அழுத்தி கொடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு இந்த மாதிரி எடுத்து விட்டோம்னா நமக்கு புட்டு வந்து சீக்கிரமாக ரெடி ஆயிடும். பாருங்க புட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த புட்டு வந்து நல்லா சூப்பராக நல்லா வந்திருக்கு பாருங்க. இதுக்கு நல்லா இந்த மாதிரி ஒரு பேர்ச்சம்பழம்லாம் போட்டு நல்ல வாழைப்பழம் இதெல்லாம் போட்டு நமக்கு இதுக்கு ஒரு சைட் டிஷ் ஒன்று செஞ்சுருக்கோம். அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், நாட்டு சர்க்கரை எடுத்து போட்டு நீங்கள் சாப்பிட்லாம், அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள். அப்படி இல்லைன்னா தேன் போட்டுக்குங்க. கொலா புட்டு நம்ம வந்து இந்த மண் சட்டிலேயே வச்சுட்டு நம்ம நல்லா சூப்பராக செஞ்சுட்டோம். இதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா கேரட் போட்டு நல்லா செஞ்சுருக்கோம். பசங்களுக்கு நல்ல ஹெல்த்தியானது, இது நல்ல ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டில் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த புட்டு வந்து நீங்கள் ராகி புட்டு செஞ்சு பாருங்கள். நல்ல அயன் கண்டென்ட்டும் இருக்குது, விட்டமின் ஏவும் இருக்குது, அதனால ரொம்ப நல்லது. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.